நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ என்னடா தம்பி புல்லாங்குழல் வச்சு நின்றுட்டு இருக்கிற கிருஷ்ணன் மாதிரியே நின்றுட்டு இருக்க? உன் பிரச்சனை எதுவானாலும் இருக்கட்டும், அதுக்கான பரிகாரம் இதோ என் கையில இருக்கு. இப்போ உன் முகத்தை பார்க்கும்போது எலி அரிசி குடோனை பார்த்த மாதிரியே இருக்கு. வேலை சம்பளம் எதுவும் இல்லைனாலும் இதை எப்பாடுபட்டாவது நான் வாங்கிட்டு வந்துடுவேன்டா. நீ எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம், உனக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடலாம்டா. அதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் இதை கொஞ்சம் கவனிக்கலாம் வா. ஏய், எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஏய், நம்ம அவசரத்துக்கெல்லாம் இந்த உலகத்துல யாராவது வேலை கொடுத்துருவாங்களா என்ன? என் சூழ்நிலை உனக்கு புரியல. சம்பளம் கம்மியா இருந்தாலும் ஒரு வேலை இல்லாம இனிமே என்னால வாழ முடியாதுடா. ஏய், உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியலடா. என்ன பார்த்தல, எப்படி எந்த வேலையும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஏதாவது ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ என்னடானா ஏதாவது பண்ணி எப்படியாவது ஒரு வேலையை பார்த்தே ஆகணுங்கிற. நம்ம 2 பேரும் ஒரே வயதுல தான் பிறந்தமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஒரு ராஜா மாதிரி இருந்துட்டு இப்ப ஒரு பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா செலவு இன்னும் அதிகமாகும். அதுக்கு எங்கன்னு போவேன்? பட்னி கிடக்க முடியுமான்னு? உன்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா பாலாவால இருக்க முடியும். அவ இப்பவே அதுக்கான பிராக்டிஸ தொடங்கிட்டால. அம்மாவோட அலமாரில இருந்து எடுத்த ஒரு செயின் மட்டும் பாக்கி இருக்கு. அத ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அப்படியே வச்சிருக்கேன். அப்படின்னா ஒரு முக்கியமான பொருள் உன் கையில் இருக்குன்னு சொல்ற. நீ இப்படி சொல்றது கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க பாரு, நாம அதை அடகு வச்சு 1 வாரத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணி குடிக்கலாம்டா. கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி குடிக்கிறது கேவலமா இருக்குடா. இந்த போன் வேற. ஹலோ ஹலோ, போன் அவனுக்கா? அனூப், சொல்லு. அதெல்லாம் போயிடலாம். ஏய், உனக்கு தான் தெரியும்ல. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறுத்திடுறேன். இல்ல, நிறுத்திட்டேன். போதுமா? அப்ப சரி, வந்துடுறேன். வச்சிடறேன். யாரு? என்ன? எப்படியோ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. நிஜமாவா? எங்க? மங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபெர்டிலைஸ்ட் கம்பெனில. எந்த கம்பெனி? அட, உர கம்பெனிடா. அப்படின்னா நீ அங்க மங்களூருக்கு போகணுமா? அங்க மாசத்துக்கு ஒரு தடவை போனா போதும். அவங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற 4 டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்டிங் மேனேஜரோட போஸ்டிங். ரொம்ப நல்லது. அதனால அதோட கொண்டாட்டத்தை நாம இப்பவே ஆரம்பிச்சிடலாம். அனூப் ஓகே சொன்னதுனால வேலை ரெடியா இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு கண்டிஷன். சரக்கு அடிக்கிறது விடணுமா? டேய், நீ நிறுத்திட்டேன்னு சும்மா சொல்ல வேண்டியதானே? அப்படி சொன்னா போதாது. அப்புறம் நிறுத்திட்டேன், இனிமே கண்டினியூ பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் இந்த வேலைக்கு அவன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவானா. ஐயோ, இது என்னடா பெரிய சதியா இருக்கும் போல. நீ அதுக்கு என்ன சொன்ன? எனக்கு இப்ப வேணுங்கிறது ஒரு வேலை. அதுக்காக நான் எதை வேணாலும் தூக்கி எறிவேன். டேய், வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இதை நிறுத்தினா போதும்ல. அடுத்த திங்கட்கிழமை மங்களூர்ல இருக்கிற ஹெட் ஆபீஸ்க்கு போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு அனுப் சொன்னான். இந்த வேலையை எக்காரணத்தை கொண்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேலை கிடைச்ச சந்தோஷத்துல இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கலாமேடா. இப்ப வேண்டாம். இந்த சந்தோஷத்தோட நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். யார? பாலாவதான். எந்த வேலையும் இல்லாம ஊர் சுத்திட்டு என்னோட வாழ்க்கை ஏதாவது ஒரு ஓடையில முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருந்த அவகிட்ட எனக்கு இந்த விஷயத்த சொல்லியே ஆகும். அப்படின்னா உன்னோட வேலை விஷயம் ஓகே ஆயிடுச்சுல்ல? 90% ஓகே தான். அது போதும். டேங்க பாரு, அப்ப இனிமே நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கும் போது நான் எதுக்குடா பில்டிங் சூப்பர்வைசரா போய் கை கட்டி நின்று வேலை பார்க்கணும்? அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல இருந்து 2 பேர் எதுக்காகடா வேலைக்கு போகணும் சொல்லு? தொட்ட
நாடக வாழ்க்கை போர் அடிச்சு போயிருச்சா என்ன? போர் அடிக்காம இருக்க ஒரு நடிகனா நீங்களும் அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு மாற்றத்தை யார்தான் எதிர்பார்க்காம இருப்பாங்க இல்ல? இதை நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். மங்களூருக்கு நம்ம ஒரு டூர் போயிட்டு வரலாமா? நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ தானே சொன்ன என்னோட சுபாவத்துக்கு இந்த ஜென்மத்துல ஒரு வேலையை கிடைக்காதுன்னு. இப்போதைக்கு ஒரு நல்ல சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. மங்களூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி. நீ நிம்மதியாக்கலாம்னு நினைக்காத. வேலை செய்ய வேண்டியது இங்க தமிழ்நாட்டில் தான். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி இந்த 4 டிஸ்ட்ரிக்டோட இன்சார்ஜ். எங்க போனாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவேன். இது சொன்னதும் மூஞ்சி என்னடி ரொம்ப வாட்டம் ஆயிடுச்சு? சொல்லுடி, உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? ஓ, இதுக்கப்புறமும் என்ன சகிச்சுட்டு தான் ஆகணும்னு நினைச்சிருப்ப இல்லையா? அதுக்கு நீங்க எனக்கு யாரு? அத எல்லா நாளும் இங்க வந்து நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா என்ன? இந்த கொட்டகை தான் இப்ப என்னுடைய உலகம். அதுக்கு வெளியே எனக்கு எந்த சொந்தமும் இல்ல. நான் மத்தவங்களோட சாப்பாடை தட்டி பறிச்சு சாப்பிட்டு வாழ்றேங்கிறது தானே உன்னோட எண்ணம். அடுத்த வாரத்துல இருந்து நான் சம்பாதிக்கிற காசை வச்சுதான் நீ சாப்பாடு சாப்பிட போற. அத நான் சாப்பிடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அத நான் சாப்பிட்டா எனக்கு அஜீரணம் தான் வரும், வாந்தி தான் வரும். உன்னோட அஜீரணத்தையும் வாந்தியையும் நான் நிறுத்துறேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்னதான் அடிச்சாலும் தைரியமா வாணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட உடம்புல மறுபடியும் கை வைக்கிறீங்க. நான் எதுக்கடி வெக்கப்படணும்? உன்னை அடிக்கிறதா இருந்தாலும் அணைக்கிறதா இருந்தாலும் நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? அது என்னோட உரிமடி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இவளை அடிச்ச நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வெய்யும் வேலையே போயிருண்டா. உனக்கு கிடைச்ச வேலை அப்படியே இல்லாம போயிடும். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு யாராவது பெர்மனண்டா வேலை கொடுப்பாங்களா? என்னமோ பேசிட்டு போகட்டும்டா. அவளை கண்டுக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. சதீஷ் மாமா விடுங்க. இந்த ஆள் என்ன அடிச்சுட்டு போகட்டும். நான் எல்லாத்தையும் எதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா, என் குழந்தை பூமியில பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சு ஆசையை தீர்த்துக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத்தனை நாளும் அகங்காரத்தை சகிச்சுக்கிட்டது எனக்கு ஒரு வேலை இல்லைங்கிறதுனாலதான். இனிமே நீ அதை எதிர்பார்க்க வேண்டாம். உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஒரு வாரம் நான் உனக்கு அவகாசம் தரேன். அது வரைக்கும் நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்துக்க. அது வரைக்கும் மட்டும்தான். இப்ப நீ தேவையில்லாம எதுக்காக அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஏய், மூளை குழம்பிருச்சா? ஆமா, ஒரு பைத்தியம் கூட வாழ்றதுனால எனக்கு அது வந்துருச்சு. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இத வந்துட்டேன். இங்க பாரு, பிரசவம் வரைக்காவது அவங்ககிட்ட கொஞ்சம் அடி வாங்காம அனுசரிச்சு நடந்துக்க. வந்துட்டேன். ஆதி, இப்ப எழுந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல மயங்கிடுவாங்க. பயப்பட வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றது தான் நல்லது. அங்க இருந்தாதான் நாங்க தெளிவா செக்அப் பண்ண முடியும். பிரெக்னெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் லிமிடேஷன்ல தான் நாங்க மெடிசின்ஸ் கொடுக்க முடியும். இப்ப தூங்கி எழுந்த பிறகு கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது தான் நல்லது. ஓகே, நான் வரேன். நான் டாக்டர் அனுப்பி வச்சுட்டு வரேன். நான் அங்க எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. இந்த வயலன்ஸும் கோபம் எல்லாம் அந்த பொண்ணை விட யாருக்கு அதிகமா பாதிக்குதுன்னா குழந்தையதான். கையில கிடைக்கிற ஏதாவது எடுத்து மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது மட்டும் இல்லாம
அவங்களாவே காயத்தை ஏற்படுத்திக்குவாங்க. ஓவர் ஸ்ட்ரெயினுக்கு சமிலி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், ஆல்ரெடி நீங்க இதை பத்தி சொன்னதுனால தான் நான் இதை ஞாபகப்படுத்தினேன். ஆக்சிடென்ட் நடந்த ஷாக்ல உடம்பு அன்பேலன்ஸ்ல இருக்கு. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது சரியாக 1 மாசத்துக்கு மேல ஆகும். இப்போ பையன் செத்து போன விஷயம் தெரிஞ்சதால மென்டல் ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். ஒருவேளை அந்த மாதிரி நடந்தா அது அபார்ஷன்ல போய் முடியக்கூட சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அப்படி நடந்தா ரொம்ப கிரிட்டிக்கலா போயிடும். குழந்தை செத்து போறது மட்டும் இல்லாம சொல்ல போனா அம்மாவோட உயிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொன்னதும் அதுக்காக தான். சொல்ல போனா நார்மலா 2 நாள்ல அவங்க சரியாயிடுவாங்க. ஆனா நாம அதை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நான் சூரஜ் கிட்ட பேசி பார்க்கறேன். இந்த விஷயத்துல அவர் தானே டிசிஷன் எடுத்தாகணும். ஓகே, பாய். தேங்க்யூ டாக்டர். உன் வயிறு மட்டும் என்னடி இவ்வளவு பெருசாயிட்டே வருது? சர்க்கஸ்ல இருப்பான கோமாளி அவன் வயிறு மாதிரில இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குடி. இத நான் எங்க வீட்ல இருந்து ஒண்ணும் கொண்டு வரல. இந்த கோலத்தை பண்ண வச்சதும் நீங்க தான். குழந்தை அசைய ஆரம்பிச்சிருச்சா என்ன? இப்ப எத்தனை மாசம் ஆகுது? நான் நாட்களையும் மாசத்தையும் குறிச்சு வைக்கவே இல்லை. நேரம் வரும்போது நான் பிரசவிப்பேன். போதும், எனக்கு அது போதும். எனக்கு எந்த அவசரமும் இல்லை. வயிறு பெருசா இருந்தா பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நமக்கு முதல்ல பிறக்கிறது ஒரு பையனா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பொண்ணு பிறந்தா உங்களுக்கு என்ன? ஏய், பொண்ணு அது சரிப்பட்டு வராது. உங்களை ஒரு பொண்ணு தானே பிரசவிச்சாங்க. இல்லனா வானத்துல இருந்து யாராவது உங்களை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்களா? உங்களுக்கு ஜென்மம் தரத்துக்கும் ஜென்மத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு பொண்ணு வேணும். ஆனா பிறக்க போறது ஒரு பொண்ணா இருந்தா அது உங்களுக்கு பிடிக்காது. பிறக்க போறது உன்ன மாதிரி ஒருத்தியா இருந்துட்டா? உங்களை மாதிரி மிருகத்தோட கையில சிக்காம இருந்தா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. உன்ன மாதிரி அகங்காரமும் தெனாவட்டும் பிடிச்ச ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. பிறக்க போறது ஒரு பொன் குழந்தையா இருக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை பண்றேன். உங்களை மாதிரி ஒரு ஆண் குழந்தை மட்டும் பிறந்தா இன்னொரு பாலாவோட கண்ணீரை வாழ்நாள் முழுக்க நான் பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி நடக்காம இருக்கட்டும். எனக்கு என்னடி குறைச்சல்? மனசுல இன்னொரு ஆளை சுமந்துட்டு இருக்கிற உன்னால என்ன மனப்பூர்வமா காதலிக்க முடிய மாட்டேங்குது. அதை நீ ஏத்துக்கிட்டனா நமக்கு அடியில எந்த பிரச்சனையும் இருக்காது. பைத்தியம் பிடிச்சிருக்கிறவங்க எப்பவுமே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு பைத்தியம் தாண்டி, அது உண்மையிலதான். நீ என்ன அலக்கழிக்கும் போது அது கூடும். நீ இன்னொருத்தனை பார்க்கும் போதோ அவனோட பேசும் போதோ என் பைத்தியம் இன்னும் அதிகமாகும். நீ முழுக்க முழுக்க எனக்கானவ. நான் அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கேன்டி. ஒருவேளை நான் செத்து போயிட்டா? உங்களுடைய பாசத்தை சகிச்சுக்க முடியாம இந்த ஆத்துல விழுந்து நான் செத்து போயிட்டா? அப்படி ஏதாவது நடந்தா புருஷனோட பாசத்தை சகிச்சு அதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த உலகத்திலேயே முத பொண்டாட்டி நானாதான் இருப்பேன். நீ செத்துருவியாடி? என்ன இங்க தனியா விட்டு நீ செத்துருவியாடி? அதுக்கு பதிலா எனக்கு என்ன பிடிக்கும்னா என் கையாலேயே நீ சாகணும் தாண்டி. ஏய் வேணு, ஏய் வேணு, ஏய் கொன்னுறேன்டி. விடு, விடியா? எதுக்காகடா இந்த பொண்ணை இப்படி கொடுமை பண்ற? இவ சாகணுமா? அதான் கொல்ல போறேன். அதோட எல்லாம் தீந்துரும்ல. தீர்த்துடுறேன். அந்த பக்கம். ஏய் வேணு, சொல்றது கேளு. என்னோட கையாலதான் நீ சாகணும்னா அதையும் நான் செய்வேண்டி. தள்ளி போயா.
இது உன் வலியை போக்குறதுக்கான மருந்துமா. வைத்தியர்கிட்ட சொல்லி உனக்காகவே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மனுஷனுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம இதை சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லம்மா. நீ எதுக்காகம்மா இப்பவும் இவனை சகிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு வாழ கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? அதெல்லாம் என்னைக்கு முடிஞ்சு போச்சு மாமா. இப்போ இந்த குழந்தைக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க இருந்தா இந்த குழந்தை உயிரோட நல்லபடியா பிறக்கணும்னு நினைக்கிறியா என்ன? ஏதாவது பண்ணி இங்க இருந்து போறதுதாம்மா நல்லது. எங்க மாமா? உன்னுடைய வீட்டுக்கு தான். இங்க பாரு, நீ என்கிட்ட எந்த சாக்கும் சொல்லாத. 1000 தான் நடந்திருந்தாலும் அவங்க உன்னுடைய அப்பா அம்மாமா. அவங்களாலையும் உன்னை ஏத்துக்காம இருக்க முடியாது. இங்க பாரு, உன்னுடைய குழந்தைக்காக நீ அடம்பிடிக்கிறத விட்டுடு. உங்க அப்பா கிட்ட நான் போய் பேசிட்டு வரேன். அவங்க வந்து உன்னை கூட்டிட்டு போகட்டும். அம்மா, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் வரேன். அண்ணன் பாத்து இப்படி உட்காருண்ணா. அண்ணா, உனக்கு டீ வேணுமா? வேண்டாம். சமேலியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது தான் நல்லது. ஆக்சிடென்ட் நடந்தது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்தால் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்பாவும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்காரு. வேண்டாம், அவளை இங்கிருந்து எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். அவளுக்கு இப்ப தேவை ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இல்ல, பாசத்தை காட்டுற அரவணைப்பு. இங்கிருந்து நம்ம சமேலியை தனியாக ஒன்றும் அனுப்ப போகிறது இல்லைல்ல. எல்லாரும் அவங்க கூட தானே இருக்க போகிறோம். ஆனா அதை அவ புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம கடமைக்குன்னு அதை பண்ணிட்டு சமேலியை கை கழுவிடுவோன்ற ஃபீலிங் அவளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் மனசளவில் ரொம்பவே நொந்து போயிடுவா. ஒரு டைமும் தூங்கி எழுந்துக்கும் போது அவளோட பிஹேவியரே வேற மாதிரி இருக்கு. பையனோட பேரை சொல்லி சண்டை போடுறா. இப்படிப்பட்ட நிலைமையில அவளோட உடம்ப காயப்படுத்திக்கவும் அவ தயங்க மாட்டா. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா அவங்கள கேர் பண்ண ஆள் இருப்பாங்க. சமீலியை இங்கிருந்து மாத்தணும்னா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களை இப்போ சமேலி ஒரு எதிரி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நானும் அம்மாவும் பார்த்துக்கும் போது அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ ஒரு பைத்தியக்காரி, அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்ல வரீங்களா? அவ என் குழந்தையோட அம்மா. ஒரு ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்த மகனை நினைச்சு மனசளவில் அழுதுட்டு இருக்கிற சமீலிய மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி பண்ணுன்னு யாரும் சொல்லலையே. அவ கர்ப்பமா இருக்கா. இப்ப அவளுக்கு வேண்டியது ஆரோக்கியம். இப்ப அவ நல்லாவும் சாப்பிடுறதும் இல்ல, உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் குடிக்கிறது இல்ல. இப்படியே போச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலான்னு சொல்றோம். அது தவிர நாங்க அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. பிரீத்தி, இனிமேல் சூரஜை கட்டாயப்படுத்த வேண்டாம். சூரஜ் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார் போல. சொல்ல போனா அந்த முடிவை ஏத்துக்கிறது தான் நல்லது. பழைய மாதிரி சூரஜ்கிட்ட பாசத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். அவ என் குழந்தையோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை ஏத்துக்கிட்டேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள பகை இருந்தது. என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவ எனக்கு பண்ண சதி எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லிட்டு உறவை முடிச்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் அவகிட்டயும் அவன் பையன்கிட்டயும் பாசத்தை காட்ட ஆரம்பிச்சேன். ஆதியை என் பையனா நினைச்சதுக்கு அப்புறமா தான் அவன் கடைசியில் என்னை விட்டு போயிட்டான். அவன் வேற யாரும் இல்ல, சமீலிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த, நம்ம பாஷையில சொல்லணும்னா கள்ள தொடர்பு தான் சொல்லணும். இருந்தாலும் அவ செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் மனசு உடைஞ்சு அழுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது சமீலிக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். எனக்கு அது நல்லா புரியுது. அவ இப்ப காட்டுற எல்லா எதிர்ப்புமே எனக்கு நல்லாவே புரியுது.
நான் அவளை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு வகையில் அவளோட பையன் சாக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். அவ படுற வேதனைக்கு முன்னாடி நான் பாசத்தை காட்டணும். அதுதான் என்னோட பிராயச்சித்தம், அதுதான் என்னோட பரிகாரம். போய் புடி. அம்மா, உனக்கு மூட்டு வலி சரியாயிருச்சா? எப்ப பார்த்தாலும் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வேலை ஒண்ணும் நடக்காதுல்ல. ஏம்மா, நீ ஏதாவது சொல்ல நினைச்சிருந்தா நீ என்ன அங்க கூப்பிட்டுருக்கலாமே. உங்ககிட்ட தனியா பேச வேண்டி இருக்கிறதால தான் உன்னை தேடி இங்க வந்தேன். என்னம்மா? ஆஷாவும் உன் பொண்டாட்டியும் பாலா மேல தேவையில்லாத பாசத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. சேச்சா, அனிலால அப்படி பாசத்தை காட்ட மாட்டாளே. டேய், உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். முன்னாடி இல்லாத சொந்தம் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கு. இருக்கா? அது சும்மா அவ வெளியில தான் காட்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ ஒரு கர்ப்பிணியா இருக்கிறதுனால எல்லாரும் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பொண்ணுங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து நின்னாங்கன்னா அது பிரச்சனை தான். விஷயம் எல்லாம் அவங்க கைக்கு போச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டாம். அத முக்கியமா நான் அவகிட்ட சொல்லியே ஆகணும். அப்பா கஷ்டப்படுறத நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இல்ல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னமா. அனிலாவை உன் கைக்குள்ள வச்சுக்கணும். முடியலன்னு சொன்னா போதும், என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். அனிலா இனி பாலாவோட விஷயத்துல தலையிடாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆஷா பாலாவோட சொந்தக்காரி. சுமேஷ் கிட்ட சொல்லி நான் அவளை அவகிட்ட இருந்து விலக்கி வைக்கிறேன். அதுக்கப்புறமும் நெருக்கம் அதிகமாச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே அமிச்சிடலாம். கோடீஸ்வரிங்கிற பேர் மட்டும்தான், வேற எதுவுமே அவ கொண்டு வரவே இல்லைல்ல. அது சரி. வெறுங்கையோட நம்ம வீட்டுக்கு வந்தவ உங்க பேச்சை கேட்காம இருந்தான்னா ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிற முறையில, இல்ல குடும்ப தலைவிங்கிற முறையில நீ அவளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம். அத நான் பாத்துக்கிறேன். நீ உன் பொண்டாட்டிய கைக்குள்ள வச்சுக்கணும். அத நான் ஓ, வந்துட்டால. ரகசியத்தை கேட்க பதுங்கி வந்திருக்கா போல. நீங்க ரகசியம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேணா போயிட்டு வரேன். ஐயோ, நீ போக வேண்டாம், நான் போறேன். ஓ, கொஞ்சம் தூக்கி விடுறா. டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இனிமே இத மறுபடியும் என்ன வச்சு சொல்ல வைக்காத. இல்லம்மா. என்னங்க, உங்க அம்மாவோட பிரச்சனை என்ன? ஏறக்குறைய எல்லாத்தையும் நீ கேட்டிருப்பல்ல, அப்புறம் நீ எதுக்காக எங்கிட்ட கேக்குற? சரி, நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? நீ இனிமே பாலாவுக்கு உதவி பண்ண வேண்டாம். ஒருவேளை போறதா இருந்தா அம்மா இல்லாதப்ப போய் பாரு. உங்க அம்மா கட்டி பூட்டி வச்சதை கொண்டு போய் நான் ஒன்னும் பாலாக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கல. ஒத்துக்கிறேன். நீ உட்கார், நான் என்னன்னு சொல்றேன். அம்மா சம்பாதிக்கிறத நிறுத்திட்டாங்க. சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? வேணு திடீர்னு வீட்டுக்குள்ள ரைடு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? இப்ப அதான் அம்மாவோட பயமே. பாலாவோட சுயமரியாதைக்காக தான் அவங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு பொண்ணு அப்படின்ற முறையில அவளுக்கு உதவி பண்றது எனக்கு ஒன்னும் தப்பா தெரியலையே. என் செல்ல பொண்டாட்டி, நீ அவளுக்கு உதவி பண்ண போய் நம்ம 2 பேரையும் அம்மா வீட்டை விட்டு துரத்துற மாதிரி வச்சுக்காத. இது ஒண்ணும் உங்க அம்மாவுடைய பாரம்பரிய சொத்து இல்லல. மாமா பொறுப்பு இல்லாம இடத்த வித்துருவாரு அப்படின்றதுக்காக எழுதி வாங்கின இடம் தானே இது. சொல்லுங்க, அந்த சொத்துல பசங்களுக்கும் சம உரிமை இருக்கு. அந்த பங்கை நமக்கு கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து போயிடலாம். இல்லனா உங்க அம்மாக்கு பயந்து மனசாட்சி இல்லாம நாம நடந்துக்கிட்டோம்னா இங்க பாருங்க, அதுக்கான பலனை நாம அனுபவிச்சாகணும். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். பொண்டாட்டி சொல்றதை கேட்கணுமா இல்ல உங்க அம்மா சொல்றதை கேட்கணுமான்றத நீங்களே பொறுமையா யோசிங்க. இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.